ஹலோ 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 மக்களே, இது உங்கள் லோக்கல் லேக்கா. என்ன பாஸ், நாங்க வெறும் புகாரோட நிறுத்த மாட்டோம், நேரடியா ஆக்ஷன்ல இறங்குவோன்னு பாஜக இப்போ ஒரு படி மேல போயிருக்கு. தமிழர் தேர்தல்ல முறைகேடுகளை தடுக்க பறக்கும் படைகள் மட்டும் போதாது, சென்ட்ரல் போர்ஸே வேணும்னு டெல்லியில இருக்கிற தேர்தல் ஆணையத்துக்கே ஒரு லெட்டரை தட்டி விட்டுருக்காரு ஏஎன்எஸ் பிரசாத். இதோ அந்த ஏறு ஜொலிக்கும் தகவல்கள். 1. 2026 தமிழக சட்டமன்ற தேர்தலில் ஆளுங்கட்சியின் முறைகேடுகளை தடுக்க கூடுதல் கண்காணிப்பு மற்றும் பாதுகாப்பை வழங்க வேண்டும் என பாஜக தேர்தல் ஆணையத்திடம் வலியுறுத்தியுள்ளது. 2. குறிப்பாக தேர்தல் நிதி மற்றும் செலவுகளை கண்காணிக்க ஃபாரன்சிக் ஆடிட், அதாவது தடயவியல் தணிக்கை நடத்தப்பட வேண்டும் என்பது பாஜகவின் மிக முக்கியமான கோரிக்கையாகும். 3. ஒவ்வொரு தொகுதியிலும் கூடுதல் பறக்கும் படைகளை நியமிப்பதோடு மாநில காவல்துறைக்கு தொடர்பில்லாத மத்திய பாதுகாப்பு படைகளை அதிக அளவில் ஈடுபடுத்த வேண்டும் என கேட்டுள்ளது. 4. தமிழக தலைமை தேர்தல் அதிகாரியுடன் நெருக்கமான ஒருங்கிணைப்புடன் செயல்பட்டு ஓட்டுக்கு துட்டு கொடுப்பதை தடுக்க மைக்ரோ பிளான் போட வேண்டும் என ஏஎன்எஸ் பிரசாத் கூறியுள்ளார். 5. திமுக தனது அதிகார பலத்தையும் பண பலத்தையும் பயன்படுத்தி ஜனநாயகத்தை சீர்குலைக்க பார்க்கிறது என பாஜக தனது மனுவில் பகிரங்கமாக சாடியுள்ளது. 6. டிஜிட்டல் பரிவர்த்தனைகள் மூலம் பணம் பட்டுவாடம் செய்யப்படுவதை கண்டறிய தனிப்படை அமைக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. 7. மத்திய உளவுத்துறையும் தேர்தல் ஆணையமும் இணைந்து செயல்பட்டால் மட்டுமே நியாயமான தேர்தலை நடத்த முடியும் என பாஜக திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. கண்ணா, ஃபாரன்சிக் ஆடிட்னு பாஜக சொல்றது வெறும் பணத்தை மட்டும் இல்ல, அந்த பணத்தோட ரூட்டையும் கண்டுபிடிக்கத்தான். சாதாரணமா பார்த்தா பூனை, ஃபாரன்சிக்ல பார்த்தா புலிங்கிற மாதிரி ஒவ்வொரு ரூபாயையும் கணக்கு கேட்க பாஜக ரெடி ஆகிடுச்சு. தேர்தல் ஆணையம் இந்த டைட் செக்குக்கு ஓகே சொல்லுமா, இல்ல பழையபடி பறக்கும் படை மட்டும்தான் பறக்குமா? 2026ல இந்த விஜிலன்ஸ் அரசியலுக்கு மக்கள் ஒரு பெரிய விசில் அடிக்க போறாங்க பாரு. இட்ஸ் a legal master move to put the ruling party under the scanner even before the model code of conduct kicks in, boss. பாஜகவோட இந்த கரார் மனுக்கு தேர்தல் ஆணையம் கொடுக்க போற பதில் என்ன? திமுக இந்த விவகாரத்தை எப்படி சமாளிக்கும்? எல்லா எக்ஸ்க்ளூசிவ் பொலிட்டிக்கல் அப்டேட்ஸுக்கும் ஸ்டே டியூன்ட் வித் பிராண்டி செய்திகள். Stay tuned. உண்மையை லவுடா சொல்வோம், குயிக்கா சொல்வோம். This is Local Lekka signing off. Keep watching. Bye bye. ஒரு விசில் போடுங்க பாஸ்.